தென்காசி தே. கணேசன் எழுதிய நூல் வெளியீட்டு விழா ரசிகாஸ் அமைப்பு சார்பில் சென்னை டி. நகரில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணகான சபாவில் அண்மையில் நடைபெற்றது. இவ்விழாவில் ஆடிட்டர் ஜே. பாலசுப்ரமணியன், தொழிலதிபர் டாக்டர் நல்லி குப்புசாமி, செம்மொழி தமிழ் ஆய்வு மத்திய நிறுவன பதிப்பாளர் புவனேஸ்வரி, தனியார் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி எஸ். கல்யாணராமன் உள்ளிட்ட பல சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்கள் கௌரவிக்கப்பட்டனர். இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக சிறப்பு விருந்தினர் புத்தகங்களை வெளியிட மேடையில் இருந்த சிறப்பு விருந்தினர்கள் பெற்றுக்கொண்டனர். எழுத்தாளரும் தொழிலதிபருமான டாக்டர் நல்லி குப்புசாமி இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். புத்தகங்கள் வெளியீட்டு விழா என்பது எப்போதுமே மனத்திற்கு இனிய நிகழ்வாகவே அமைகிறது. அதுவும் வானதி பதிப்பத்தாரின் நிகழ்ச்சி தனி சிறப்பு வாய்ந்தது. இதை மேடையில் உள்ளவர்கள் அரங்கத்தில் உள்ளவர்கள் நன்றாக அறிவார்கள். கண்ணதாசனின் கண்ணன் என்ற புஸ்தகம் கண்ணதாசன் கண்ணன் ஈடுபாட்டையும் அவரது கவிதை நயத்தையும் சிறப்பாக வெளிப்படுத்துகிறது. கண்ணதாசன் அவர்கள் கண்ணன் மீது கொண்ட பக்தி காதல் இவற்றுடன் கீதாச்சாரியனின் அருள் அனுபூத்தி விளக்கி மிக எளிய நடையில் சுவை உரையாமல் முனிவர் தென்காசி கணேசர் அனுபூத்தி எழுதியிருக்கிறார். பகவத்கீதை, மகாகவி பாரதி இவற்றோடு வேத கருத்துக்கள் மற்றும் ஆதிசங்கன் ஸ்லோகங்கள் போன்றவற்றை கண்ணதாசன் அவர்கள் உணவுபூர்ணமாகவும் அறிவுபூர்ணமாகவும் ஸ்லாகித்து எழுதியவற்றை நூலாசிரியர் வாசகர்களுக்கு தொகுத்து தந்திருக்கின்றார். மகாகவி சுப்பிரமணிய பாரதி கண்ணனை எந்த அளவிற்கு நேசித்தாரோ அதுக்கு சற்றும் குறைவில்லாமல் கண்ணதாசன் நேசித்திருக்கிறார் என்பது இங்கே விளக்கப்படுகிறது. இவற்றை நன்கு புரிந்து கொண்டு நேர்த்தியாகவும் வாசகர்கள் உள்ளம் உருகும் விதம் நூலை படைத்திருப்பது அவரின் வெற்றி. நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கும் ஆடிட்டர் கலைமாமணி டாக்டர் ஜே. பாலசுப்ரமணியன் அவர்கள் எனது இனிய நண்பர், கலை இலக்கிய ஆர்வலர், புரவலர், புத்தகங்களின் பிரதிகளை பெற்றுக்கொள்ளும் முனைவர் புவனேஸ்வரி, கலைமாமணி காத்தாடி ராமூர்த்தி, தொழிலதிபர் சத்யவாகீஸ்வரன், இல்லை மாறுதல் இருக்குன்னு நினைக்கிறேன், உயர் திரு எஸ். கல்யாணராமன், முனைவர் பஞ்சாபகேசன், முனைவர் பி. மேகநாதன், டி.ஆர். வெங்கட்ராமன் ஆகியோரை இங்கு சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். புத்தகங்களை பற்றிய மதிப்புரை வழங்கும் மரபு கவிஞர் திரு மி. விஸ்வநாதன், யார் இருக்காங்க யார் இல்லைன்னு மன்னிக்கணும், இதை மாறுதல் இருந்தா ஏன் இருக்காங்கல்ல. கண்ணதாசன் புதல்வர் விருது அண்ணாதுரை, கோவை ஆடிட்டர்ஸ் கிருஷ்ணகுமார் வந்து சாரி, நான் முதல்ல எனக்கு குறிப்பு கொடுத்து வச்சு தயார் பண்ண பேச்சுது. உரத்த சிந்தனை உதயம் ராம் மற்றும் பாராட்டு வழங்கிருக்கும் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயில் ஸ்ரீ நடராஜ சாஸ்திரி அவர்களையும், ரசிகர் அஞ்சலி சபா அவர் நாகராஜன் வரல நினைக்கிறேன், மக்கள் குரல் ராம்ஜி அவர்களையும் பாராட்டுகின்றேன். பதிப்பாளர்கள் சார்பில் உரையாற்ற இருக்கும் முனைவர் வானதி ராமநாதன் அவர்களையும், குவிகம் திரு கிருபானந்தன் அவர்களையும், விழா இணைப்புரையை வாங்கி கொண்டிருக்கும் முனைவர் பாலசாண்டியன் அவர்களையும் வாழ்த்தி என் உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆடிட்டர் ஜே. பாலசுப்ரமணியன் இவ்விழாவில் முக்கிய விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். நான் இப்போ தனிவேறு தோப்புங்கிற ஒரு புஸ்தகம்
ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். இதை நான் வெளியிட்டேன். அது எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியும். ஒரு புஸ்தகத்துக்கு எனக்கு கிட்ட 1.5 வருஷம் ஆச்சு. அது நானும் தான் ஹெல்ப் பண்ணேன். அவ்வளோ அழகாக எழுதினார் வேறு. அந்த ஒரு புஸ்தகம் எழுதுறதுக்கு எனக்கு 1.5-2 வருஷம் இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இவர் இப்போ தான் 3 புத்தகம் எழுதிட்டு ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டார். இப்போ இன்னும் 4 இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்கார். இன்னும் 4-5 இன்னும் பையில் இருக்க அவருக்கு வச்சுட்டு இருக்காரா. இவருக்கு எப்படி டைம் கிடைக்கிறது, இவர் எப்படி எழுதுறாருங்கிறது நினச்சா மைண்ட் பாக்லிங்காக இருக்குது. இந்த 2 பேர் இந்த வானதி புத்தகம் குவிகவும் பப்ளிஷர்ஸ் இல்லையா. நார்மலாக அவன் எல்லா புத்தகமும் அவன் பப்ளிஷ் பண்ண மாட்டான். தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் திஸ் புக் வந்து இஸ் அப்ரிஷியேட்டட் பிகாஸ் இவன் 2 பேரும் பெரிய பப்ளிஷர்ஸ். அவன் வந்து எடுத்து 2 புத்தகத்தை வெளியிடுறான் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். நல்லா கை தட்டலாம் நீங்கள். அதுவே இந்த புத்தகத்தோடைய கண்டென்ட்ஸை பற்றி அது ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி இருக்குது. எனக்கு இந்த 4 புத்தகத்தில் எனக்கு ரொம்ப கவர்ந்தது என்னென்னா, கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பற்றி எழுதின புத்தகம் எனக்கு ரொம்ப ஈர்த்தது. எனக்கு ஏன்னா நானே கவிஞர் கண்ணதாசன் பசங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் ராஜா ஸ்ட்ரீட்டில். அவருடைய அப்போ அந்த காலத்துலேயே நான் அவருடைய பார்த்துருக்கேன். நேராக வீட்டுக்கெலாம் போயிருக்கேன். எங்கள் அம்மா அவங்க அம்மாலாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. கோயில் அகஸ்தியர் கோயிலெல்லாம் வருவாங்க. கவிஞர் சொல்கிற பக்கத்தில் நின்று பார்த்துருக்கேன். அவர் ஷேவ் பண்ணி உட்காந்து போய் காலம்புற பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்ப்பேன் அவரை. அப்போல்லாம் இவருடைய ஆளுமை இந்த மாதிரி ஒரு ஆளுமைன்னு அந்த வயசில் எனக்கு தெரியவே இல்லை. இன்றைக்கி கவியரசை பற்றி உலகமே பாராட்டின்னு இருக்கு. அது எனக்கு அந்த அவரை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். ரியலி ரொம்ப லவ்லியாக இருக்குது அந்த புத்தகம். அடுத்த இன்னொரு சிறப்பு என்னென்னாக்கா, இது வந்து எல்லோரும் யார் வெளியிட போனார் அப்படின்னாக்கா நல்லி செட்டியார் அவர்கள். அவரை பற்றி நான் சொல்லணும்னு இல்லை, ஏற்கனவே பாலசாண்டி சொல்லிட்டார். இன்றைக்கி கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நடக்கிறது அப்படின்னாக்க இன்றைக்கி சென்னையில் அவர் இல்லாமல் எதுவுமே நடக்க முடியாது. அவர் இல்லாத ஒரு விழா எங்கேயுமே கிடையாது. அவர் ஆசீர்வாதத்தோடு தான் இது எல்லாம் நடந்துட்டுருக்கு. நான் அவருடைய நெருக்கமாக இருக்கேங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை. அவருடைய கூட பக்கத்தில் உட்காந்து அவர் மேடையில் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப அது பெருமையாக இருக்குது. எனக்கு அவர் இன்றைக்கி இந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ண வந்திருக்கிறதுக்கு பெருமை சேர்க்கப்படுற ஒரு பொசிஷன். இதோட கடைசியில் எனக்கு ஒரே ஒரு பார்த்து இந்த புத்தகத்தை விற்றதில் சேல் ப்ராசஸ்லாம் ஓதுவாரர்களுக்கும் இந்த நாதஸ்வரக்காரர்களுக்கும் கொடுக்க போகிறேன் அப்படின்னு எழுதியிருக்கார். எனக்கு ஒரு டச்சிங். இது மாதிரி இது நான் ஃபஸ்ட்டு டைம் கேள்விப்படுறேன். எல்லாம் தர்மகாரிகள் நிறைய பண்ணிகிட்ருக்கா. திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அன்பு மரணம் உடைத்தாய் நில்வாழ்க்கை பண்பு பயனுவது, அன்பாயிரு முடிஞ்சவரை தர்மம் பண்ணு, அது போகிற உனக்கு வேறு ஒரு இதுவுமே வேண்டாம் அப்படின்னார். அந்த மாதிரி இவர் வந்து இந்த புத்தக காசெல்லாம் எல்லாத்தையுமே இவாளுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்கார். பெரிய கைத்தட்டம் நீங்கள் அதுக்கு. எனக்கு ரொம்ப டோட்டலி ஓவர்வெல்ம்ட். எனக்கு ரொம்ப நெகிழ்ந்து போயிருக்காரு அதை பார்த்த உடனே. அவருக்கு அந்த மாதிரி ஒரு இது அவருக்கு தோணிருக்கு பாருங்க. அதனால் எல்லா வல்ல பகவானை வந்து வேண்டிக்கிறேன், அவர் நல்ல தீர்காயுஷம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தென்காசிக்கு என்னுடைய நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்கு நான் மீண்டும் ஒரு நன்றி சொல்லி உங்களுடைய விடைபெறுகிறேன். வணக்கம். தனியார் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி எஸ். கல்யாணராமன் இவ்விழாவில் கலந்து கொண்டு பேசுகையில், எனதருமை நண்பன் முனைவர் தென்காசி கணேசன் அவர்களே, அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். முனைவர் தென்காசி கணேசனை எனக்கு கிட்டத்தட்ட 25 வருடங்களாக தெரியும். நாங்கள் இருவரும் சக ஊழியர்கள். நல்லவர், வல்லவர், அவருக்குண்டான தொழிலை நன்கு அறிந்தவர், அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்களை திறம்பட எக்ஸிக்யூட் செய்தவர். 90களில் காஞ்சிபுரம் நாங்கள் தொழிற்சாலை நிறுவ முனைந்த போது முதலில் சென்று நிர்வாகம் மற்றும் மனிதவள பொறுப்புகளை ஏற்றவர். அதே செயலை 2000 ஆரம்பங்களில் கோயம்புத்தூரில் செய்தவர். இதெல்லாம் அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அது ஒரு பக்கம். அந்த மனித வளத்தில் அவர் பண்ணின சாதனைகளை பின்தொடர்ந்து அதே மனித வளத்தை பகவத்கீதையில் தேடி அதில் ஒரு முனைவர் பட்டம் பெற்றது அவரோட திறமையின் உச்சகட்டம். அவரோட ஆரம்ப காலங்கள்லேருந்தே எங்களுக்கு அவரோட இலக்கிய முகம், ஒரு ஆன்மீக தோற்றம், இல்லை அவரோட ஒரு எழுத்தறிவாளரான ஒரு தன்மை, இல்லை சொற்பொழிவு பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல், இது எல்லாத்துக்குமே நாங்கள் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தோம். பட் 2011 அப்புறம் ப்ராபப்ளி அவரால் இதுக்கு நிறைய டைம் டிவோட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அவரால் அதை ஒரு டிஃப்ரெண்ட் லெவலுக்கு கொண்டு போக முடிஞ்சுது. அதை பார்த்து நாங்கள்லாம் சந்தோஷப்பட்டோம்,
பெருமைப்படுறோம். அது இன்னும் வளரணும்னு ஆசைப்படுறோம். அவரை பொறுத்த வரைக்கும் தொழிலாக இருந்தாலும் சரி, எழுத்தாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, சங்கீதமாக இருந்தாலும் சரி, ரொம்ப எளிமை, கருத்து செறிவு, யதார்த்தம், இதெல்லாம் தான் சாதாரணமாக அவரோட ஆக்டிவிட்டீஸ்லேயோ இல்லை ரைட்டிங்ஸ்லையோ எங்களால் பார்க்க முடிஞ்சுது. அது ரொம்ப ரொம்ப ரேர். ஏன்னா எல்லாமே சேர்ந்து ஒருத்தர்கிட்ட கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். புத்தகங்கள் எழுதுகிற பற்றி சொன்னாங்க. கிட்டத்தட்ட 8 புத்தகம் எழுதியிருக்காரு. எல்லா புத்தகத்தையும் நான் படிச்சிருக்கேன். எல்லா புத்தகத்தையும் எடுத்ததுலேருந்து முடிக்கிற வரைக்கும் ஒரே ஸ்ட்ரோக்கில் படிச்சிருக்கேன். அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒன்று அதோட எளிமை, இன்னொன்று அதை நம்ம ஈர்க்கிற தன்மை, ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அதனால் நான் எத்தனை புத்தகத்தையும் படிச்சிருக்கேன். ஏன்னா கொலீகுங்கிற ஒரு பெருமை வேறு, அதில் இருக்கிற விஷயங்கள் நமக்கு கொடுக்குற ஒரு திருப்தி, இதெல்லாம் தான் அந்த மாதிரி ஒரு பிஹேவியருக்கு காரணம். அவர் கண்ணதாசனோட, சிவாஜி கணேசனோட, இன்னும் மற்ற பல பிரபலங்களோட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு. அவங்கள பற்றி எல்லாம் எழுதியிருக்காரு. சாதாரணமாக ஒரு கதையில் பாட்டு வரும். இவர் பாட்டுக்கு கதை எழுதுவார். எப்படின்னு சொல்கிறேன். அவரோட புத்தகத்தில் எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷத்துலேயே எழுதியிருக்காரு. இதை பற்றி அதுலேருந்தே உதாரணத்தை எடுத்துக்கிறேன் நான். அதில் ஒரு சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. படித்தால் மட்டும் போதுமா படத்தில் பொன்னொன்று கண்டேன் பெண் அங்கு இல்லை அப்படிங்கிற ஒரு பாட்டில், பிருந்தாவன சாரங்காராகம் நினைக்கிறேன், அதில் எப்படியெல்லாம் கவிஞர் என்டையர் கதையை ஒரு சின்ன கவிதைக்குள்ளே கொண்டு வந்துடுறாரு. உன் பார்வை போலே என் பார்வை இல்லை, நான் கண்ட காட்சி நீ காணவில்லை, என் வழியில் நீ இருந்தாய் உன் வடிவில் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த கதையோட சாராம்சத்தை அப்படியே சொல்லிடுவார். அப்படின்னு அவரே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இது ஒரு சாதாரண விஷயம் கவிஞரை பொறுத்த வரைக்கும், கவி அரசை பொறுத்த வரைக்கும். பட் அதை வச்சுட்டு கலைஞர் நம்ம தென்காசி கணேசன் என்ன பண்ணார்னா, அதை ஒரு பேஸாக வச்சுட்டு அந்த ராகங்களை, அந்த படத்தை, அந்த சிச்சுவேஷனை எப்படியெல்லாம் நம்மளால் விஷுவலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஸ்டோரியாக, ஒரு நிகழ்வாக, ஒரு கதையாக சொல்லியிருந்தார். அவர் சொல்லியிருக்கிற விதத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ரூமில் சிவாஜி கணேசன், பீம் சிங், ஜெமினி கணேசன், பாலாஜி, கவியரசு, மெல்லிசை மன்னர்கள், டிஎம்எஸ், பிபிஎஸ் எல்லாரும் இருக்கிற மாதிரியும் நம்ம அவங்களோட பேசிகிட்டு இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீலிங்கை கொடுத்து எழுதுவார். அது மட்டும் இல்லை, அதை எப்படியெல்லாம் அவங்க வீட்டில் ரசித்தாங்க, அவரும் அவரோட மனைவியும் குழந்தைகளும் லஞ்ச் டேபிளில் அப்படின்னு எப்படியெல்லாம் அவங்க ரசித்ததை என்ஜாய் பண்ணினாங்கிறத நம்ம ஏதோ பக்கத்தில் ஊஞ்சல் ஆடிட்டு பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுப்பாரு. அந்த படத்தில் ஜெமினியோட அப்ஜெக்ஷன் என்ன, பாலாஜி எப்படி கொண்டு வந்தாங்க, அவருக்கு ஏன் கண்ணாடி போட வச்சாங்க, அப்படின்லாம் சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள்லாம் எடுத்து அந்த படத்தோட வர பாட்டுக்கு ஒரு கதை எழுதியிருக்கார். அதே மாதிரி எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷத்தில் பல விஷயங்கள், பல விஷயங்கள், யாருக்குமே தெரியாத விஷயங்கள், தேடி கண்டுபிடிச்ச விஷயங்கள்லாம் எழுதி வச்சுருக்காரு. அது அவரோட ஒரு திறமைக்கு ஒரு ஸ்டாண்ட். எப்படியெல்லாம் போய் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ண முடியுங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம். அவரோட நடை குற்றால சாரல் மாதிரி ரொம்ப எளிமை, தென்காசி தென்றல் மாதிரி ரொம்ப அருமை, சங்கீத தூரல் மாதிரி ரொம்ப இனிமை. இதெல்லாம் அவரால் எப்படி கொண்டு வர முடிஞ்சதுன்னா, அவரோட தேடல். எதையும் புதுசாக செய்யணும், தேடி தேடி செய்யணும் அப்படின்னு எப்போவுமே அவருக்கு ஒரு உந்துதல் உண்டு. இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே உண்டு. அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஞாபகம் வருது. துள்ளாத மனமும் துள்ளும்னு ஒரு சமீபத்தில் ஒரு படத்தில் ஒரு பாட்டை பார்த்தேன். இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லைன்னு அதில் ஒரு பாட்டு இருக்குது. அதில் ஒரு சின்ன வரி வரும். அந்த வரி இவருக்கு ரொம்ப பொருந்துவதனால சொல்கிறேன். தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும், தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும், பாடல் போல தேடல் கூட ஒரு சுகமே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தேடல் இருக்கிறதுனால அவர் தேடி தேடி கொடுக்கறத நம்ம சுயநலத்தோட என்ஜாய் பண்ணுறதுக்கு நாங்களாம் ரெடியாக இருக்கோம். அதனால் இன்னும் நிறைய கொடுங்க, நிறைய எதிர்பார்க்குறோம். நிறைவாக, எங்கிருந்தோ வந்தார், எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் என்றார், இங்கு வரை நாம் பெறவே என்ன தவம் செய்து விட்டோம். வாழ்க பல்லாண்டு, வளர உங்கள் தொண்டு, வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன், வணக்கம். செம்மொழி தமிழ் ஆய்வு மத்திய நிறுவன பதிப்பாளர் புவனேஸ்வரி பேசுகையில், மேடையில் வீற்றிருக்கும் சான்றோர் பெருமக்களை வணங்கி மகிழ்கிறேன். எனக்கு இத்தகைய ஒரு வாய்ப்பை நல்கிய முனைவர் தென்காசி கணேசன் அவர்களை
மனதார வணங்குகிறேன். ஏனென்றால் இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்ததில் பெரும் மகிழ்ச்சி. ஏனென்றால் இங்கு வீற்றிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் எல்லோரும் தமிழுக்காக பெரும் பங்களிப்பை செய்தவர்கள். நான் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் அதில் பதிவாளராக பணியாற்றி வருகிறேன் கடந்த 1.5 ஆண்டுகளாக. இதற்கு முன்பு நான் இந்தியன் நேஷனல் சயின்ஸ் அகாடமியில் விஞ்ஞானியாக பணிபுரிந்து கொண்டிருந்தேன். அதற்கு பின்புதான் இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த நிறுவனத்தில் பணிபுரிவதால் தான் இத்தகைய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது நிறுவனத்தின் துணைத் தலைவர் சுதா சேஷையன் அவர்கள், எங்களது இயக்குனர் பேராசிரியர் சந்திரசேகரன் அவர்கள், அவர்களுடைய ஆசியுடன் என்னுடைய இன்றைய உரையை நான் தொடங்கவிருக்கிறேன். தென்காசி கணேசன் அவர்களை ஒரு மேடையில் ஒரு அமர்வில் நான் சந்தித்திருந்தேன். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் அன்று ஒரு நாள் ஒரு பயிலரங்கத்தில் நான் அவரை சந்தித்திருந்தேன். மிகவும் அருமையான மனிதர், எளிமையான மனிதர். அவர் அன்று சந்தித்த பொழுது எனக்கு நாளாம் திருநாளாம் என்ற புத்தகத்தை எனக்கு வழங்கினார். அதை உடனே எடுத்துக்கொண்டு சென்று நான் படித்து முடித்து விட்டேன். அவ்வளவு ஒரு எளிமையான நடை, கீதையை பற்றியும் கண்ணனை பற்றியும் அவ்வளவு அருமையாக அந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருந்தார். ஒரு சிறு குழந்தை கூட அந்த கருத்தை ரொம்ப எளிமையாக எடுத்துக்கொள்ளும். அப்படி ஒரு எளிமையான நடை. இதற்கு முன்பு ஒரு 7 புத்தகங்கள், நான் குறிப்பிட்டது போல இன்னொரு புத்தகம் நாளாம் திருநாளாம், இன்று ஒரு 4 புத்தகம். வருகிற ஜனவரி 25ஆம் ஆண்டு இன்னும் 4 புத்தகங்களை வெளியிட உள்ளார். அவர் எழுதி கொண்டேதான் இருக்கிறார். நான் இங்கு கூட்டத்திற்கு வருவதற்கு முன்பு அவர் பேர் எனக்கு உடனே வரல, பட் எங்கள் நிறுவனத்தோட ரொம்ப தொடர்பில் உள்ளவர். அவரிடம் நான் கலந்துரையாடி கொண்டிருந்த போது அவர் தெரிவித்தார், புத்தகம் ஒருத்தரை ஊக்குவிக்கும், மீண்டும் மீண்டும் அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை ஊக்குவிக்கும் என்று சொன்னார். அது உண்மைதான். ஏனென்றால் எங்களது நிறுவனம் பல அறிஞர் பெருமக்கள் அவர்களுடைய பங்களிப்பால் தான் இத்தகைய ஒரு நிலையினை அடைந்துள்ளது. அவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தக வாசிப்பு ஒருவரை மேம்படுத்தும், அறிவை விசாலப்படுத்தும். ஆகையால் நாம் மட்டுமல்ல, நான் இங்கு நினைத்திருந்தேன் சிறு குழந்தைகளும் பல பேர் வந்திருப்பார்கள் என்று, இளைஞர்கள், சிறுவர்கள் எல்லோரும் வந்திருப்பார்கள் என்று நான் நினைத்திருந்தேன். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் சிறுவர்களிடமும் இளைஞர்களிடமும் படிக்கும் அந்த ஒரு பழக்கமே சென்று விட்டது. எப்போது பார்த்தாலும் மொபைலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் பெற்றோர்கள் ஆகிய நாம் அவர்களை இப்படி ஒரு அமர்விற்கு அழைத்து வர வேண்டும்.
அப்போதுதான் அவர்களுக்கு வாசிப்பு தன்மையை நாம் அதிகரிக்க முடியும். ஒரு பேசிக்கா ஒரு இன்ட்ரெஸ்டை இந்த இடம் ஒரு மோட்டிவேட் பண்ணும், இன்டியூஸ் பண்ணும். அதுக்காகவே தான் இப்படி ஒரு நிகழ்வுகளுக்கு அவர்களை எல்லோரையும் நாம் அழைத்து வர வேண்டும். இன்று இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்ததில் எனக்கு மகிழ்ச்சி. ஏனென்றால் எனக்கு முன்பு பேசியிருந்த கல்யாண ராமன் அவர்கள் தெரிவித்திருந்தார், அந்த புத்தகங்கள் எல்லாவற்றையும் ஒரே ஸ்ட்ரெச்சில் படிச்சு முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே போலதான் எனக்கும் ஆசை. இந்த 4 புத்தகங்களையும் 2 நாட்களில் நான் படித்து முடித்து விட வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். மற்றும் இந்த ஒரு வாய்ப்பு உங்கள் எல்லோருக்கும் இத்தகைய ஒரு நல்ல புத்தகங்களை நீங்கள் வாங்கி கொண்டு செல்வதற்கும் நீங்கள் சென்று படிப்பதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அவர்கள் தெரிவித்தது போல ஒரு 10% கழிவுடன் உங்கள் எல்லோருக்கும் அவர்கள் கொடுக்க இருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் எல்லோரும் இந்த 4 புத்தகங்களையும் வாங்கி படித்து மகிழ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை இப்படி ஒரு நல்வாய்ப்பினை நல்கிய முனைவர் தென்காசி கணேசன் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் மீண்டும் இதுபோல் நிறைய புத்தகங்களை எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.